எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. மின்வெட்டு ஏற்படும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றது. உரங்கள் பதுக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது. நாசினிகள் பதுக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது. பிளாக் மார்க்கெட், கருப்பு சந்தையில் கூடுதலான விலைகளுக்கு விற்பதற்காக இந்த எரிபொருள் திராவகங்களை எடுத்துக்கொண்டு இப்போது பதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பதுக்கல் என்பது உண்மையில் மக்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்றது. எனவே இப்படி செய்கின்றவர்கள் உண்மையில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதனை செய்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த உரம் பதுக்கின்ற செயல்பாடு நடைபெறுகிறது. இனி விவசாயிகள் அந்த நாசினிகளுக்காக, உரத்திற்காக மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இந்த பதுக்கல் செய்யாமல் நியாயமான விலைக்கு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். எரிபொருள் மட்டுமல்ல, உரம், நாசினிகள் கூட பதுக்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவ அமைப்பின் தலைவர் இன்று நான் நினைக்கிறேன் டிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். மாணவர்கள் மத்தியில், வடக்கு மக்கள் மத்தியில் ஒரு அச்சுறுத்தலை அல்லது ஒரு பயமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே தயவு செய்து மாணவர்களுடைய செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த குறைபாடுகளுக்குரிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி அறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை, அந்த காரணங்களை அகற்றி விடுவதன் மூலமாக இதனை திருத்திக் கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று அந்த மாணவர்கள் எடுத்து மிகவும் தங்களுக்கு மீண்டும் ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தை பெரிதுபடுத்தி மீண்டும் ஒரு அச்சமான சூழ்நிலை உருவாகாமல் ஒரு முற்போக்கான சிந்தனையில் அவர்களுக்குரிய காரணங்களை கண்டு அவற்றை அகற்றுவதன் மூலமாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.